நடிகை தேவயானி ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாங்க. அந்த ஒரு லைவ்ல அவங்களோட பொண்ணு இனியாவ பத்தியும், சரிகமப நிகழ்ச்சிய பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியில தேவயானியோட பொண்ணு இனியா அவர்கள் பங்கு பெற்று வராங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பல வாரங்களா ரொம்பவே சூப்பரா பாடி, இப்ப டிக்கெட் டு ஃபினாலேல பங்கு பெற்று வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வாரம் டிக்கெட் டு ஃபினாலே. இதுல 4 வாரம் ஆகியும் அவங்க இன்னும் செலக்ட் ஆகாம இருக்காங்க. அண்ட் கடந்த வாரம் அவங்க ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே, அவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கப்படல. இதனால அவங்க டிக்கெட் டு ஃபினாலேல பின்தங்கி இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து சோசியல் மீடியால ரசிகர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பவே, இத பார்த்து தேவயானி அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் வந்திருந்தாங்க. அந்த ஒரு லைவ்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இனியாவோட நிறைய ஃபேன்ஸ் வந்து இன்னும் அவங்க செலக்ட் ஆகல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்க. அண்ட் நீங்க யாருமே வருத்தப்பட தேவையில்ல. ஜட்ஜஸ் சொன்ன மாரி இனியா வார வாரம் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கா. ஒரு ஸ்கில்ல நம்ம நல்லபடியா கத்துக்கணுமே தவிர, ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிங்கிறத பத்தி ஃபீல் பண்ணக்கூடாது. இனியா ஸ்டார்ட்டிங்ல சரிகமப நிகழ்ச்சியில பாடுனதுக்கும் அண்ட் இப்ப பாடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். டே பை டே அவ வந்து இம்ப்ரூவ் ஆகியே வந்துட்டு இருக்கா. நிறைய பேரு கடந்த வாரம் ரொம்பவே சூப்பரா பண்ணாங்க. எதற்காக கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் மறுக்கப்பட்டுச்சு? கண்டிப்பா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தா அவங்க வந்து டிக்கெட் டு ஃபினாலேல முன்னிலை வகிச்சிருப்பாங்களே அப்படின்னு கேட்குறீங்க. ஜட்ஜஸ்க்கு தெரியாதது எதுவுமே இல்ல. அவங்க விஷயம் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அது கரெக்ட்டா தான் இருக்கும். அத நம்ம தப்பு சொல்லக்கூடாது. இனியா வந்து சூப்பரா பாடல அப்படின்னு அர்த்தம் இல்ல. இனியா விட மத்தவங்க எல்லாருமே இன்னும் சூப்பரா பாடியிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா அதனால தான் அவங்களுக்கு அந்த டிக்கெட் டு ஃபினாலே கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இனியா அடுத்த வாரத்துல இன்னும் சூப்பரா பாடுவா. இப்பயிலேருந்தே அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பா அடுத்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலேக்காக அவளோட முழு முயற்சி போடுவா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்களோட அன்பும் ஆதரவும் எப்போதுமே அவளுக்கு தேவை. இப்ப எப்படி இவ்வளோ சப்போர்ட் பண்றீங்களோ, இதே மாதிரி அவளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவ டிக்கெட் டு ஃபினாலே வாங்குவா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களோட சப்போர்ட்டும் அதற்கு தேவை அப்படிங்கிற மாரி அந்த ஒரு வீடியோல அவங்க பேசியிருந்தாங்க. இனியாவ பத்தியும், சரிகமப நிகழ்ச்சிய பத்தியும் தேவயானி மேம் பேசியிருந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போகுது. நிறைய பேர் வந்து அது ரிலேட்டடா கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல இளம் நடிகையான கௌரி கிஷன் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ரிப்போர்ட்டர் ஒருத்தர பயங்கரமா திட்டியிருந்தது சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. கௌரி கிஷன் அவர்கள் ரீசெண்டா அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க டெஸ்ட் டியூப் பேபில நடக்கக்கூடிய ஒரு சில அக்கிரமங்கள் பத்தி அந்த ஒரு படத்துல பேசியிருக்காங்க. அந்த படத்துல ஒரு பாட்டுல ஹீரோ ஹீரோயினை தூக்கி ஆடுற மாதிரியான ஒரு சீன். அந்த ஒரு சீன் உங்களுக்கு வெயிட்டா இருந்துச்சா? கௌரி கிஷனை தூக்க முடிஞ்சுச்சா? அவங்க ரொம்ப வெயிட்டா இருந்தாங்களே அப்படின்னு படத்தோட ப்ரொமோஷன்ல ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டிருந்தாரு. அதாவது கௌரி கிஷன் வெயிட்டா இருக்காங்க, குண்டா இருக்காங்க. அவங்கள எப்படி தூக்குனீங்க? அப்படிங்கிற மாரி அந்த ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டிருந்தாரு. இதனால கௌரி கிஷன் பயங்கரமா காண்டாயிட்டாங்க. அந்த ஒரு ரிப்போர்ட்டர் மூளையே இல்லாத ஒரு மாரி பேசியிருந்தாரு. உண்மையா அந்த ப்ரமோஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு கால் பண்ணி பேசணும்னு நான் நினைச்சேன். பட் அது ஒரு ஆர்கியூமெண்ட்டா தான் மாறுமே தவிர வேற எதுவும் மாறாது. மத்தவங்களும் மாற மாட்டாங்க. அவங்களோட அறிவு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நான் அமைதியா இருந்துட்டேன்னு அந்த ரிப்போர்ட்டர திட்டியிருந்தாங்க. பாடி ஷேமிங் பண்றது அப்படிங்கிறது உண்மையிலேயே தப்பான ஒரு விஷயம். அது யார் பண்ணா என்ன? கௌரி கிஷன் திட்டினது கரெக்ட்டுங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.